வேப்பம்பூ காரக்குழம்பு இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து வேப்பம்பூ நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த கலரில் ப்ரௌன் கலரில் வரும். நல்லா கையில் நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாவே நல்லா உதிர்ந்து வந்துடுங்க. இப்போது ஒரு வானலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். கடுகு, பெருங்காயம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உப்பு, ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி இந்த புளியை நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ வறுத்து வச்ச வேப்பம்பூவை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்கும் நமக்கு. இப்போ லாஸ்ட்டில் இறக்க சொல்ல நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பித்தம், மயக்கம் அது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லதுங்க வேப்பம்பூவு. சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சித்திரை மாதங்கள்லாம் நமக்கு நிறைய வேப்பம்பூ கிடைக்கும். அப்போ நம்ம க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.